கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லி முந்தின பகுதியிலே வாசிக்கிறோம். இப்போ கர்த்தருடைய நாமத்தில் நாம் எதை கேட்டாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்ம எதை கேட்டாலும் பிதாவானவர் மகிமைப்படும்படியாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆகவே நாம் கேட்குறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கணும். அவருடைய நாமத்தை முன்வைத்து நாம் செபிக்கும் பொழுது, நாம் கேட்கும் பொழுது, அவருடைய நாமத்தினால பிதா மகிமைப்படும்படி உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிதான காரியங்களை செய்வார். என் நாமத்தினாலே என்று வேதம் சொல்கிறது. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் என்று வேதம் சொல்கிறது. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை தான் கேட்கணுங்கிறதல்ல, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் எதை கேட்டாலும் அவர் நாமம் மகிமைப்படும்படி அவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்வார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நம்ம மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த 18ஆம் அதிகாரத்தில் கூட 18-20 வாசிக்கிறோம். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன்னு சொன்னார். அவர் கர்த்தருடைய நாமத்தில் கூடுகிற இடத்துல தேவன் அங்கே வாசம் பண்ணுவார். 2 பேராவது 3 பேராவது என்று வேதம் சொல்கிறது. ஆயிரக்கணக்கான பேர் கூடினாத்தான் என்பதல்ல, லட்சக்கணக்கான ஜனங்கள் கூடினாத்தான் தேவன் வருவார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள், நூற்றுக்கணக்கான ஜனங்கள் கூடினாத்தான் அந்த இடத்துக்கு வருவார் என்பதல்ல. அவருடைய நாமத்தை முன்வைத்து, அவருடைய நாமத்தை நாம் கனப்படுத்தி உயர்த்தி, அவருடைய நாமத்தினால் கூடுகிற எந்த இடத்துலையும் எத்தனை பேர் இருந்தாலும், 2 பேர் 3 பேர் இருந்தாலும் தேவன் அங்கே நடுவே வாசம் பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய நாமத்தினால, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் பிதா மகிமைப்படும்படி அவர் செய்வார். அவருடைய நாமத்தினால நீங்கள் கூடும் பொழுது, குடும்பமாக இருக்கலாம், சபையாக இருக்கலாம், செபக்குழுவாக இருக்கலாம், அவருடைய நாமத்தினால நீங்கள் கூடி வரும் பொழுது அவர் உங்கள் நடுவிலே வந்து அவர் வாசம் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன், தம்முடைய பிரசன்னத்தினால நிரப்புகிற ஒரு தேவன். நிறைய பேர் கூடணும் என்பதா இல்லை, நிறைய பேர் கூடுவது தவறல்ல. ஆனால் கொஞ்சம் பேர் கூடினாலும் கர்த்தருடைய நாமத்தில் கூடும் பொழுது, அவர் நாமத்தின் மகிமைக்காய் கூடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணும். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு தருவேன்னு சொன்னீங்களே, உங்கள் நாமத்தில் கேட்குற எல்லா காரியத்தையும் பிதா மகிமைப்படும்படி நீ செய்ய போகிற பெரிதான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்கள் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அருமையான பிள்ளைகள் குடும்பத்தில் கர்த்தர் உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக, பிதாவானவர் மகிமைப்படும்படி மகிமையான காரியத்தை குடும்பத்தில் செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதியும். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.